ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் அனிமையோட எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஏபி கூட ஸ்டார்டிங்லேயே அங்கே எல்லாரையுமே அவரு கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. அங்கே ஒரு குண்டா ஒரு பர்சனும் வராரு. கங்க்ராட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஃபைனலாக இதை பாஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நைட் தான் அந்த பேன் குயிக் அது வந்து நடக்க போகுது. அதில் யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரிவார்டும் கிடைக்கும். மீதி விஷயம் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ. இப்போ வந்து உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அமௌண்ட் எல்லாத்தையும் ஆல்ரெடி நாங்கள் அட்வான்ஸாக செட்டில் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 3 மில்லியன் நீங்க நல்லா பண்ணா அதுக்கும் மேல உங்களுக்கு கிடைக்கும். அங்க 3 மில்லியன் கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது அவன் ஏமாத்தப்பட்டான்னு. மிஸ்டர் வாங், ஏதாச்சும் பிரச்சனையா? உங்களோட பங்கை உங்களோட ஏஜென்ட் மூக்கு நாங்க சென்ட் பண்ணிட்டோம். அப்போ நான் அந்த பொம்பளை இன்னும் ஏமாத்திட்டாளா? 3 மில்லியன், அதுல வெறும் 50,000 தான் எனக்கு கொடுத்துருக்கா. என்ன வச்சு அவன் நல்லாவே ஏமாத்திட்டா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு. அப்புறம் அவங்க பேன் குயிக்க பத்தி அங்க சொல்றாங்க. 7Hல நடக்குமா? கிட்டத்தட்ட 7 மிஷன் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதுல டார்கெட்டா இருக்க போது பியாவோ தான். முக்கியமா இந்த ஏன்ஷியன் மாஸ்க். அதே மாதிரி நீங்க தான் உங்களோட கோலை அடையறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அவன் கையில ஒரு விஷயமும் இருக்கு. அது வந்து அப்சர்டியனா, அது ஒரு முக்கியமான ஐட்டமா. இத பத்தி தான் அங்க கியூபஸ் சொல்லிருக்கோம். அங்க திடீர்னு அவனோட தலை ஒரு மாதிரி ஆகுதா? என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த லேடி அவ வந்து என்னை ஏமாத்திட்டா. ஆனா இப்போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த பேன் குயிக்ல எனக்கு மெயினான டார்கெட் யாருன்னா இந்த யாங்லூ தான். அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றவரோ சொல்றாரு, எல்லாருக்குமே வண்டர்ஃபுல்லான டைம் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த போரிங்கான ஓப்பனிங் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க போதில்ல. நம்ம ஆரம்பிச்சிடலாம் இந்த கேம். இந்த கேமோட பேரு கோல்டன் வாரியர் பெல். அங்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய crocodile இருக்கா. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாருமே பயப்படவனா, இது ஒன்றும் சாதாரணமான கிளாஸ் இல்ல. ஏன்னா இது புல்லட் ப்ரூஃப். கேம் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் மேக்ஸ்ல பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த கேமை பத்தி சொன்னா வெறும் அந்த பெல்லு அதை வந்து நீங்க எடுக்கணும். அதுக்கு இங்க இருக்கிற எந்த விதமான வெப்பனையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மேல பெல் எடுத்துட்டா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதை தாண்டி வேற என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும்? அதே மாதிரி நான் கண்டிஷனை சொல்ல மாட்டேன். யாரு வந்து உள்ள போறீங்களோ, ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டா பெல் எடுக்காம நீங்க வெளியில வரவே கூடாது. இதுக்காக ஒரு பர்சனை ஒத்துக்கினா கடைசியா ஒரு சேலஞ்சர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல போய் பயங்கரமா ஒரு கத்துறானா. அது பார்த்தா அவனை அப்படியே முழுங்கிட்டு, இந்த பையனால என்னோட காசு தான் வேஸ்டா போச்சு. இவனை போய் நம்மனை இவன் ஜெயிப்பான்னு. பரவாயில்ல, அவன் எவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி எவ்வளவு தூரம் விஷயங்களை பண்ணிருக்கான். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவன் குத்திருக்கான். உங்க ஹீரோக்கு புரியுது அந்த ஆளு வந்து எங்களை டாய் மாதிரி பயன்படுத்துறான்னு. இப்போ நாங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல மாட்டோம். இந்த crocodile இருக்குல்ல, பயோடெக்ல நல்லா இனம் செய்யப்பட்ட ஒரு crocodile. அதனால தான் இதோட கடிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இதோட டேஞ்சர் அதிகமா இருக்கும், அதுக்கு மேலேயே உங்களுக்கு பணம் வந்து அதிகமா கிடைக்கும். இதனால ஒரு 3 மடங்கு அங்க ரேட்டை வந்து ஏத்தி விட அங்க பார்த்தா இன்னொருத்தன் ஒத்துக்கிறான். அங்க அவன் போகும்போதே நம்ம வாங்க யோசிக்கிறான். இதுக்குதான் இங்க நிறையவே பணத்தால அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்களோ. இல்ல நீ வந்து கான்ட்ராக்டை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்படி இங்க யாருமே போலன்னா ரேண்டமா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண விடுவாங்களாம். அதுக்கும் மேல ஏன் யோசிக்கிறேன், நம்மளுக்கு டெய்லி 3 மில்லியன் அவங்க தராங்க. சும்மாவா? கேட்டக்கப்புறம் தான் வாங்கிக்க புரியுது அநியாயமா அவனை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு. வாங்க 50,000 தான் அந்த பொண்ணு லம்பா அடிக்கிற அமௌண்ட்டை. மேலேயும் ஏதோ ஒரு பர்சன் எப்பயுமே நம்ம ஆளுங்களை பார்த்துக்கினே இருக்கான். அவன் வந்து இந்த ருத்ரா பேங்க் குயிக்கோட மெயின் ஆர்டர்ல இருக்க ஒரு பர்சனா. கீழே வந்து அந்த சண்டை வந்து போகும்ல, அவன் பயங்கரமா குத்துன்னு இறக்குறான். ஆனா அந்த crocodile அமைதியாகிற மாதிரியே இல்ல. அவன் கிட்ட இப்போ ஒரே ஒரு ஸ்பியர் தான் இருக்கு. அது சும்மா தான் வாழை வச்சு தாக்குது. அதுக்கே அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அங்கேயே அவன் காலி. இதுக்காகவே அந்த ஓனர் பயப்புலையும் சொல்றான், இப்ப யாரு வந்து அந்த crocodile தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் இது இன்னமும் என்னோட பாக்கெட் மணியால டபுள் ஆகும், ஏன் ட்ரிபிள் கூட ஆகலாம். இதை கேட்டு நிறைய பேருக்கு அங்க ஆசை வருது. ஏன்னா ஒரே நாள்ல அவங்களோட வாழ்க்கை அது அப்படியே மாறி போகலாம். இதுக்காக யோசிக்கிறாங்க ஒத்துக்கலாமா வேணாவான்னு. அங்க ஒரு 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் மோதின்னு ஒரு பர்சன் வரா. நீங்க கேட்டது உண்மைதான், மோதி தான் அவனோட பேரு. ரெண்டாவதா கோல்டன் பாய்சன் இன்னொருத்தன் வரா. இப்போ 2 பேர் கிட்ட வந்திருக்காங்களே, இதனால ஹீரோக்கு டவுட் வருது. இப்போ 2 பேர் போறாங்க, எப்படி ஃபைட் பண்ணுவாங்க? அது சிம்பிள். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இடையில ஃபர்ஸ்ட் ஃபைட் நடக்கும். அதுல யார் செத்து போறாங்களோ அவங்க தான் அந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா யார் இதுல ஜெயிச்சாலும் அவங்க கிட்ட ஸ்டாமினா அது வந்து சுத்தமா இருக்காது. உனக்கு கோல்டன் பாய்சனை பத்தி தெரியல, நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. மோதி நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு லாங்கான வெக்கேஷன் கிடைக்கும், உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அட பாஸ், உண்மையிலேயே நீ வேற லெவலியா? ஆனா இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த கோல்டன் பாய்சன் ஏதோ ஒன்று பண்றான். அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. இப்பதான் கோல்டன் பாய்சனோட எபிலிட்டி பத்தியே நம்மளுக்கு தெரிய வருது. என்னன்னா இவனால ஆப்போனன்ட்டோட ரத்தத்தை உரிய முடியுமா? எவ்வளவு ஆப்போனன்ட்டோட காம்பேக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங் ஆவான். என்னப்பா இந்த மாதிரி மோதிக்கு நிறையவே பெனிஃபிட் எல்லாம் குத்திங்க போல, ஆனா அது எதையுமே அனுபவிக்க அவன் இல்ல. இதுக்கு அது எல்லாத்தையுமே எனக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபைனலா அங்க கேஜுக்கு அவன் போறானா, அவன் கிட்ட எந்த விதமான வெப்பனும் இல்ல. பாய்சனு, உனக்கு ஏதாச்சும் வெப்பன் வேணுமா? இது வந்து ஃபேரா இருக்காது. ஏன்னா அந்த அனிமல் crocodile அது கிட்டே வெப்பன் இல்ல. அப்போ நானும் வெறும் கையோட தான் சண்டை போடணும். அப்படியே அவன் கிட்ட போறான். அது திடீர்னு ஓடி வந்தா டப்புன்னு மேல குதிச்சு வெறும் முத்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறான். இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதோட மண்டை
பயங்கரமா வெடிக்குது. அந்த இடத்துல அந்த பெல்லும் கீழே விழ அங்க நம்ம கோல்டன் பாய்சன் தான் ஜெயிக்கிறான். ஃபைனலா நம்மளுக்கு ஒரு வெற்றியாளர் கிடைச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, கோல்டன் பாய்சன் தான். அவனுக்கு தான் இந்த மொத்த கோல்டன் போகுது. அதே மாதிரி இன்னமும் இந்த மேட்ச் வந்து முடியல. இதுக்கு மேலேயும் ஈவலான பீஸ்ட் வரலாம். யாருக்கு தெரியும், அது இதை விடவும் பயங்கரமா இருக்கலாம். என்ன எல்லாருமே பாக்குறதுக்கு தயாரா? யோ மேனேஜர், என்னையா இதை விடவும் பயங்கரமானதெல்லாம் இருக்கா? என்னோட வீரர்கள் பார்க்காதது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இதுக்காக தான் நாங்க ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். இப்படி சொல்லுவானா, அங்க ஒரு பயங்கரமா கொடூரமான மிருகம் அது. இங்கே இந்த எபிசோட முடியுது. என்ன மிருகம், யாரு ஜெயிக்க போறா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோ கியூப் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருப்பான். அதுவும் என்ன நம்ம போக போக பார்க்கலாம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.